குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். டுடே விளாக் மார்னிங் எழுந்திரிச்சு இட்லி தோசைக்கு மாவு எதுவும் ஆட்டாததுனால ஓட்ஸு பனானா பால் எல்லாம் தான் எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு லஞ்சு ரெடி பண்ணிட்டேன். லஞ்ச் வந்து ரசம், ஒயிட் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், மாங்காய் ஊறுகாய், தயிர். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தயிர் கம்பல்சரி. முடிச்சுட்டு ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சண்டே ஈவினிங் இன்னைக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே அப்படின்னு சொன்னால் மீரட் விஷால் மெகா மார்ட் இருக்கு, அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா ஒரு த்ரீ ஃப்ளோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே லேடிஸ்க்குரிய ஐட்டம் தான். ஸ்டார்டிங் வந்து 999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 999, 199, 299, 399 அப்படி ஆரம்பிச்சு ஹெவி ரேட் வரைக்குமே இருக்குது. ஓகே, நார்மல் தான் எல்லா ரேட்டுமே. நாங்களாம் சும்மா சுற்றி பார்க்க தான் போயிருந்தோம். எதுவும் வந்து வாங்குற ஐடியாலாம் கிடையாது. நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் கையில் எடுத்து வச்சிருக்க டாப் வந்து 299 நினைக்கிறேன், அது வந்து 199 நினைக்கிறேன். ஓகே, ஒர்த்து தான். லேடிஸ்ல இருந்து கிட்ஸ் வேர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். பாப்பாவுக்கு எது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எது வாங்கினாலும் இப்போதைக்கு வாங்க முடியாது, எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மென்ஸ் வியர். மென்ஸுக்கும் ஸ்டார்டிங் ரேட் வந்து 999 தான். அதில் இருந்து ஆரம்பிக்குது. டிஷர்ட்டு, ஜீன்ஸு, ஷர்ட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க, A to Z. அதே ஃப்ளோர் உள்ளேயே வந்து தள்ளி கொஞ்சம் ஸ்க்ரீனு, மேட்டு, கர்ச்சீப், ஹேண்ட் கர்ச்சீப்பு, பில்லோ எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மேட்டு வந்து 19 ருபீஸ்க்கு எடுத்தோம். ஒரு 3 மேட் எடுத்தோம். டவல், குஷன் எல்லாமே கிச்சன் ஐட்டம் மேக்ஸிமம் எல்லாமே ஓகே, ஒர்த்து தான். ஸ்டார்டிங் ரேட் வந்து கம்மி பார்த்து எடுக்கணும். நல்லா தான் இருந்துச்சு. இன்னொரு செக்ஷனில் வந்து கிட்ஸுக்குரிய பேக் எல்லாம் வச்சுருந்தாங்க. பேக்கு, டாய்ஸு, கிட்ஸ் ஐட்டம் அப்படின்றதுனால நம்ம பசங்க ரெடியாக ஓடிட்டாங்க. அம்மா எனக்கு இந்த திங்ஸ், அம்மா அந்த திங்ஸ் அப்படின்னாங்க. பசங்களாம் எதுவும் வாங்குறதுக்கு இப்போதைக்கு கையில் காசு இல்லை, ஒன்லி பார்க்குறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் ஃபுல்லாக மென்ஸு, உமன்ஸு, கிட்ஸுக்கு எல்லாமே ஃபுட் வியர் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ரேட்டு 79, 89, 99 அதுலேயே வச்சுருந்தாங்க ரேட்டு. நாங்கள் அதையும் விசிட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. தேர்ட் ஃப்ளோர் கிளம்பிட்டோம். தேர்ட் ஃப்ளோர் போனால் எல்லாமே கிச்சன் ஐட்டம், அப்புறம் நம்மளுக்குரிய பேக்ஸு, அடுப்பு மேக்ஸிமம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் விசிட் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தாச்சு. வர வழியில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடை பார்த்தோம். நேற்று பானிபூரி சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பன்னீர் மோமோஸ் வாங்கியிருந்தோம். ஃப்ரை பண்ணது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் பிளேட் வாங்கினா வந்து 60 ருபீஸ், ஹாஃப் பிளேட் வாங்கினா 40 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபுல் பிளேட் வாங்கினோம். 60 ருபீஸ்க்கு வாங்கி சாப்பிட்டு கிளம்பி வந்தாச்சு. சுட சுட இருந்துச்சு, அதனால் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, வீட்டுக்கு மேட்டு, திங்ஸு, டீ கப்பு, ஒரு பென் ஹோல்டர் வைக்கிற இதெல்லாம் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு ஒரு டாய்ஸு, சோப்பு டப்பா எல்லாம் வாங்கியிருந்தோம். இதுதான் நாங்கள் வாங்கின திங்ஸு. 690 ருபீஸ் வந்துருச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டாட்டா, பை பை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா.